கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 144:12. எங்கள் குமாரர் இளமையிலே ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்தைகள் சித்திரந்தித்த அரண்மனை போல மூளைக்கல் போலவும் இருப்பார்கள். ஆகா 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 ஆகா! எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு வார்த்தை, எவ்வளோ பெரிய அதிசயமான ஒரு வார்த்தை, எவ்வளோ பெரிய வெற்றியான வார்த்தை, எவ்வளோ பெரிய அரண்மனைக்குள்ளே வாழ்கிற ஒரு உயர்வான வார்த்தை. இந்த வசனம் நீங்கள்லாம் வாயை திறந்து பேசுனீங்கன்னா என்ன பேசுனது தெரியுமா? எங்கள் குமார், அதே மகன். நீங்கள் ஒருவேளை ஒத்த மகனை வச்சுருக்கலாம், 2 மகனை வச்சுருக்கலாம். எங்கள் குமாரர் அல்லது நான் பெற்ற பிள்ளை இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும், இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தித்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். அதாவது குமாரத்திகள் எப்படி இருப்பானா? இப்போலாம் நீங்கள் எங்கன்னா டூர் போனீங்கன்னா பழைய அரண்மனையெல்லாம் போய் பார்ப்பீங்க. அந்த பழைய அரண்மனையில் வரைஞ்ச அந்த படங்கள், அந்த சித்திரந்தீர்த்தது இன்ன வரைக்கும் அப்படியே மெருகு குறையாமல் அப்படி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அரண்மனையில். மற்ற இதுன்னு சொல்ல அரண்மனையில். ஏன்னா அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக அரண்மனைங்க என்பது ஒரு அரசர் வாழுகிற இடம். பெஸ்ட்டாக தான் எல்லாமே செய்வாங்க, பெஸ்ட்டாக தான் எதுவுமே பெயிண்ட் அடிப்பாங்க, பெஸ்ட்டாக தான் எல்லாமே செய்வாங்க. அதே போல் தான் இன்றைக்கி உங்கள் பிள்ளைய, உங்கள் குமாரத்திகள் பெஸ்ட்டாக இருப்பார்கள். எப்படி இருப்பார்னா, அதாவது குமாரத்திகள் சித்திரந்தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போல் இருப்பார்கள், மூளை கல்லை போல் இருப்பாங்க. அந்த கல் எத்தனை வருடங்கள் ஆனாலும் பழுது அடையாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல் உங்கள் மகளையும் உங்கள் மகனையும் சித்திரந்தீர்த்த மூளை, அரண்மனையில் சித்திரந்த மூளை கற்களை போல் நான் வைப்பேங்கிறாரு. இந்த வசனம் சங்கீதம் 144:12 இருக்குது. அழகான வசனம். இந்த வசனத்தை நம்புங்க, இந்த வசனத்தை வாசிங்க, இந்த வசனத்தை அறிக்கையிடுங்க. இந்த வசனத்தை இப்படி பைபிளை திறந்து சங்கீதம் 144:12 அந்த வசனத்து மேலே இந்த கையை வைங்க. கையை வச்சு இந்த வசனத்தின்படி என் பிள்ளையை வாழ்வார்களாக, இந்த வசனத்தின்படி என் பிள்ளையை ஓய்ந்திருப்பதாக சொல்லி பாருங்கள். இந்த வசனத்தைப்படி உங்கள் பிள்ளையை ஓய்ந்திருப்பார்கள். சந்தோஷமாக இருங்க, பிள்ளைகளை பற்றி கவலைப்படாதீங்க. நான் இப்போது ஜெபிக்கிறேன். தகப்பன இயேசுவே, உண்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வெற்றி வேந்தனே, விடுதலை நாயகரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, அனாதி சிநேகித்தவரே, உடைய காரியத்தில் முடிந்தவரே, இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வசனம் கிரியை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! தேவனுக்கே மகிமை. சந்தோஷமாக இருங்க.